வணக்கம். என் பெயர் என்எஸ் நித்யா. இன்றைக்கி நாம் பட்டுப்போன மரம், பட்டை மரம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் ஒரு நுணா மரம் இருந்துச்சு. அது என்ன காரணம்னு தெரியல, அது பட்டு போயிடுச்சு. அந்த மரத்தை நாங்கள் மர நிழலுக்காக, மாடுகள் அதோட நிழலில் படுத்து உறங்கும், அதுக்காக தான் அதை வச்சுருந்தோம். அது பட்டு போச்சு. இப்போயும் அதை நாங்கள் வெட்டலான்னு பார்த்ததுக்கு வேண்டாம், கோழிகள்லாம் அதில் ஏறி இரவு நேரத்தில் அமர்ந்துக்குது, இருக்கட்டும்னு சொல்லி வச்சுருக்கோம். சில பேர் சொல்லுவாங்க வீட்டில் பட்டை மரம் வச்சக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த பட்டை மரத்தில் பூவும் பூக்காது, காயும் காய்க்காது, அதுக்கப்புறம் பறவைகள் தங்கிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. பச்சை பசேன்னு இருக்கிற மரம் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பட்டை மரம் பாருங்கள், களை இழந்து போய் கிடக்கு. இதுதான் அதோட வாழ்க்கை. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.